ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வைக்கிற மாதிரியான சாக்லேட் டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்பி டால் வாங்கிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டால் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பேப்பரில் வந்து ஸ்கர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு திக்கான மெட்டீரியல் இருக்கிற மாதிரியான சார்ட் பேப்பர் அந்த மாதிரியான டைப்பில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த பொம்மையோட அளவு வச்சு அதை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கொயர் ஷேப் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டு கார்னரையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பொம்மையை விட எக்ஸ்ட்ரா ஹைட் இருக்கிற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட இடுப்பில் இருந்து தான் நமக்கு ஸ்கர்ட் வரும். ஸோ அதனால இடுப்பு அளவு வச்சு அதுக்கேற்ற மாதிரி மேலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்கர்ட் டைப்பில் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை வந்து அந்த பொம்மையோட இடுப்பு அளவுக்கு வச்சு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ மற்றது எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. டபுள் சைட் செல்லோ டேப்பு தான் வந்து நல்லா அது வந்து ஒட்டிக்கிருச்சு. ஸோ அதனால இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் க்ளூகன் யூஸ் பண்ணலாம். ஸோ க்ளூகன் யூஸ் பண்ணும்போது அதுவுமே நல்லா வந்து நமக்கு ஸ்டிக் ஆகிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாகவே அந்த ஸ்கர்ட் மாதிரி ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி விட்டுட்டு ஒட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிப் சைடு ஒட்டிட்டு அதோட சைட்லையும் மேலேருந்து கீழே வரைக்குமே நான் டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிட்டோம். ஸோ செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஸ்கர்ட் டைப்பில் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஸ்கர்ட் டைப்பில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாக்லேட்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஸ்ட்ரென்த் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் அட்டையை ரவுண்டாக கட் பண்ணி அதையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சாக்லேட் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து பிங்க் கலரில் இருக்க மாதிரியான சாக்லேட். ஸோ அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ டபுள் சைட் செல்லோ டேப்பை வந்து மேலே ஒட்டிட்டு அது மேலே அப்படியே வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டபுள் சைட் செல்லோ டேப் இல்லை அப்படின்னா க்ளூகன் தான் வந்து யூஸ் ஆகும். மற்ற எந்த கம்முமே நல்லா ஸ்டிக் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு கம்மை வச்சு நீங்கள் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து டேப்பை வந்து ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே சாக்லேட்டை வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ரெண்டு சாக்லேட்டுக்கு இடையில இருக்கிற மாதிரியான கேப்பில் வந்து இன்னொரு சாக்லேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஸ்கர்ட் மாதிரி அடுக்கடுக்காக வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாக்லேட்டையும் நான் டபுள் சைட் செல்லோ டேப் ஒட்டிட்டு அதை அப்படியே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஸோ இதே மாதிரி எந்த லென்த்துக்கு உங்களுக்கு வந்து சாக்லேட் வரணுமோ அந்த லென்த் வரைக்குமே இதே மெத்தட் தான். ஸோ ரெண்டு சாக்லேட்டுக்கு நடுவில் இருக்க கேப்பில் இன்னொரு சாக்லேட்டை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து பிங்க் சாக்லேட் வந்து முடிச்சாச்சு. கீழே வந்து டைரி மில்க் 5 rupees டைரி மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மற்றது எல்லாமே பிங்க் சாக்லேட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்கர்ட் டைப்பில் வந்து அடுக்கடுக்காக நமக்கு ஃப்ரில் வச்ச மாதிரி சாக்லேட்ஸ் எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டைரி மில்க். ஸோ டைரி மில்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மேலேயும் கீழேயும் வந்து டபுள் சைடு செல்லோ டேப்பை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே போய் நம்ம ஒட்டி வச்சிடலாம். ஸோ கீழே இருக்க ஒரு லேயர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டைரி மில்க் சாக்லேட் வந்துடும். ஸோ அப்போ மேலே வந்து பிங்க் கலர், கீழே வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நமக்கு பொம்மை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் சீர் கொடுக்கும்போது அந்த சீரில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேலே வந்து கோல்டன் கலர் ஷால் வச்சு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.